சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும் போது ராசிநாதனுக்கு 8வது இடத்துல இந்த சூரியன் பயணிக்கக்கூடியது. சில இன்னல்கள், பொருளாதாரம் சொல்லும் போது 2ஆம் அதிபதி சுபஸ்தானத்துல இருக்காரு, குரு லாபஸ்தானத்துல இருக்காரு. வரவுகள்ல புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணலாமா? இந்த மாதம் வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றிருக்காங்களா போய் கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு. சிம்மராசி பொதுவாகவே இவங்களுக்கு இந்த நண்பர்களும் கம்மியாக தான் இருப்பாங்க. அது இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு தான் இந்த பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குண்டான கிரகமே அங்கே தான் உட்காந்துருக்கு. கணவன் மனை உறவுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலே கேது, 7ஆம் இடத்துல சர்ப்பம், இப்போ செவ்வாய், பாதகாதிபதி செவ்வாய். வீட்டுக்குள்ளே போகும்போது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமா இருக்குமா? கண்டிப்பா இந்த மாசம் முடிக்கக்கூடாது. குரு பார்வையே இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு குணாதிசயங்கள் இருக்கும்ல, ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க மேம். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ பங்குனி மாதம் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் மீன ராசியை குறிக்கிறது தான் பங்குனி மாதம். இந்த மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் நீச்சமடைகிற ராசி, சுக்கிரன் உச்சமடைகிற ராசி, குரு ஆட்சியை பெறக்கூடிய ராசி இது. ஸோ இதில் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன்ஸாக இருக்கக்கூடியவங்க. சில சமயங்கள் சரியான இடத்துல சரியான ஸ்பீச்சை கொடுப்பாங்க. ஒரு சில சமயங்கள் இவங்க பேச தேவையில்லாத இடத்துல பேசி தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் இவங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் தொழிலையோ சரி உத்தியோகத்திலையோ சரி பேர் வாங்கக்கூடிய காரர்களாக இருப்பாங்க இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க. முக்கால்வாசி ஒரு 100க்கு ஒரு 55% கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டோ இல்லை கவர்மெண்ட் உத்தியோகமோ இல்லை கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண பிஸ்னஸோ அது ஏதாவது ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ட்ராவல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லேயும் இவங்க மெயினாக இருப்பாங்க. அதில் பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அதிகப்படியான உடலில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் டீப் ஸ்லீப் இருக்கக்கூடியவங்க இந்த பங்குனி மாசக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மேம்? சிம்மராசின்னு சொல்லும்போது காலபுருஷனுக்கு 5வது ராசி, பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு ராசி. இதோட அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ராசிநாதனுக்கு 8வது இடத்துல இந்த சூரியன் பயணிக்கக்கூடியது. சில இன்னல்கள், சில பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள், தேவையில்லாத ஒரு பங்காளி பிரச்சனையோ இல்லை காம்பவுண்ட் பிரச்சனையோ ஏதாவது ஒரு வகையில் இரிட்டேஷனை சந்திக்கக்கூடிய மாதமாக இது சிம்மராசிக்கு இருக்கும். ஓகே மேம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? பொருளாதாரம் சொல்லும்போது 2ஆம் அதிபதி சுபஸ்தானத்தில் இருக்காரு, குரு லாபஸ்தானத்தில் இருக்காரு. வரவுகளில் தடைகள் இருக்காது. அந்த வரவுகளை ஒழுங்காக கணக்கு வழக்குகளை பார்த்து வச்சா இன்னும் அதிகரித்து கொடுக்கும். ஓகே மேம். புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணலாமா? இந்த மாதம் தவிர்த்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் இருக்க சனி 3ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு கிடையாது. மீறி இவங்க ஆரம்பித்தாலும் ஒரு மாதமோ 6 மாதத்துலேயே அதை மூடிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நிதானிச்சு போகிறது, அந்த கால நேர வத்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்த்து அவங்க தொழிலை தொடங்குறது சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதன் பிறகு ஒரு 10% 15% கொஞ்சம் விரிவடைச்சு கொடுக்கும். எதிரிகள் தொல்லை அப்படின்னு ஏதாவது இருக்குமா மேம்? எதிரிகள் தொல்லையை விட பிளாக் மேஜிக் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும். நல்லா இருந்துட்டு இருந்தால் வெளில போயிட்டு வந்துட்டு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி எந்திரிக்க எங்கேயாவது சுற்றி போட்டதை தாண்டிட்டு வந்திருப்பாங்க. அது இவங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால திடீர்னு வேர்த்து படப்படப்பாயி அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். இல்லை யாருக்கெல்லாம் பிபி அதிகமாக இருக்கோ டென்ஷன்னால நர்வ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா சிறப்பாக இருக்கும். வாரம்
வாரம் ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்தா காலை கழுவிட்டு தான் உட்காரணும். சில இடங்கள்ல கோவிலுக்கு போனா சுத்தி போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ரெமெடிஸ் நிறைய விஷயங்களை மாத்தி கொடுக்கும். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் மேம் இதை தவிர்க்கிறதுக்கு? இந்த கோவில்களுக்கு வாரத்துல ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் பூஜை ரூம்ல விளக்கேற்றிருக்காங்களா போய் கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு. சிம்மராசி வந்து ஆச்சாரமா கும்பிட்றதுல பெஸ்டா இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா நாத்திகம் பேசுறதுலயும் பெஸ்டா இருப்பாங்க. ஏன்னா எதை அவங்க நம்புறாங்களோ அந்த விஷயத்துல ஷார்ப்பா இருப்பாங்க. சரி, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தினைக்கும் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லையா, குலதெய்வத்தை போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. இந்த மாதம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரியான நெகட்டிவ்னஸ்ல இருந்து விடிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? உத்தியோக விஷயங்கள் சாதகமா இருக்கும். சிலருக்கு புதுசா நான் என்டர் ஆயிருக்கேன் அப்படின்றாங்க. சிலருக்கு இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா சிறப்பா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு தாராளமா வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இவங்களோட எஃபெக்ட் தான் அங்க மெயினா முக்கியம். மற்றபடி தொந்தரவுகள் உத்தியோகத்துல இருக்காது. வேலை செய்யற இடத்துல நண்பர்களால எதிரிகளால் ஏதாவது பிரச்சனைகள் வரும்? அது பொதுவாகவே இவங்களுக்கு வந்து இந்த நண்பர்களும் கம்மியா தான் இருப்பாங்க. அது இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு தான் இந்த குலதெய்வம் போயிட்டு வர்றது. இந்த விஷயங்கள் என்ன ஒரு விஷயம்னா, இவங்களை புகழ்ந்து பேசிட்டா வேலை முடிஞ்சிடும், அவ்வளவுதான், அடிமையாயிடுவாங்க. ஸோ இந்த புகழ்ச்சிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பந்தாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போனாலே சிறப்பா இருக்கும். ஓகே மேம், புதுசா லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் செய்யலாம்? தாராளமா செய்யலாம். குரு பார்வையே சமசப்தமமா இருக்கு. லேண்ட் வாங்கினாலும் அது யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன ஒண்ணு, சனி ராகு பாக்குறதுனால அந்த லேண்டோட டாக்குமெண்டேஷன், இத பத்திரம் பட்டா இருக்கா இல்லையா, இதெல்லாம் ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை என் நண்பன் சொல்றான், எங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க, ஒய்ஃபோட வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் கையெழுத்து போட்டாங்கன்னா இந்த சனி ராகு கரெக்டா 6 மாசத்துக்கு அப்புறம் தொந்தரவுகளை கொடுக்கும். ஓகே, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரியான பலன்? பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான கிரகமே அங்கதான் உட்கார்ந்துருக்கு. பரம்பரை சொத்து கண்டிப்பா கிடைக்கும். அதை தக்க வச்சுக்கிறது, தனக்கு வர வேண்டிய தொகை எவ்வளவோ அதை ஷார்ப்பா கேட்டு வாங்கிக்கிறது சிறப்புகளை தரும். சொத்து சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், காம்பவுண்ட்ஸ் அந்த தொந்தரவுகள் அதெல்லாம் நிறைய இருக்கும். அதுக்கு தான் சொன்னது, எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும், ஏன்னா இந்த சிம்மராசி யாருக்கிட்டே அட்வைஸ் கேட்க மாட்டாங்க, எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம், பத்திரம், சொத்து, இந்த 3 விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும். ஓகே மேம், காதலர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? காதலர்களுக்கு சிறப்பா இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. 2 பேருமே உத்தியோகம் போறவங்களா இருப்பாங்க. அப்பப்ப ஃப்ரெண்ட்லியா பேசிப்பாங்க. சில இடங்கள்ல பிரச்சனைகள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் நல்லா இருக்கு. ஓகே மேம், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது? கணவன் மனைவி உறவுன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சிம்மத்திலே கேது, 7ஆம் இடத்துல சர்பம், இப்ப செவ்வாய், பாதகாதிபதி செவ்வாய். வீட்டுக்குள்ள போகும்போது மௌன விரதம்னு எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். நானும் ஹெல்ப் பண்றேன், நானும் புகழ்ந்து பேசுறேன், ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அன்னைக்கு அடிப்படி சண்டை தான். வீட்டில் சமையல் கிடையாது, ஹோட்டலுக்கு தான் போகணும், அங்கே வரைக்கும் பஞ்சாயத்துகள் இருக்கும். இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இல்லற விஷயங்கள கவனமா இருக்கிறது சிறப்பாகும். இல்லைன்னா அது பிரிவினை வரைக்கும் கூட கொண்டு போய் விட்டுரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது சிறப்பா இருக்கும். ஓகே மேம், திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமா இருக்குமா? கண்டிப்பா இந்த மாசம் முடிக்க கூடாது. குரு பார்வையே இருந்தாலும் இந்த மாதம் செவ்வாய் நகர்ற வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் எடுக்காம இருக்கிறது சிறப்பா இருக்கும். ஓகே மேம், குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பு. குரு பார்வையும் இருக்கு, சனி பார்வையும் இருக்கு. கண்டிப்பா இவ்வளவு நாளா நான் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. ஓகே மேம், மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? கல்வி புத்தி கூர்மை நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. என்ன ஒண்ணு, அஷ்டம சனி, இதோட விஷயத்தினால கொஞ்சம் மந்தத்தன்மை அதிகமா இருக்கும். சனிய ராசிநாதனே தொட போறாரு. அப்ப ரொம்ப இம்யூனிட்டி பவர் குறையிறது. புக் எடுத்து வச்சாதான் தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் படிக்கிறதுக்கு சோம்பேறி பண்றான், உண்மை அது. அவங்க அந்த விஷயத்த ஈடுபாடு படும் போது அதோட எஃபெக்ட் ரொம்ப. இதே ஒரு 70 வயசுல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா கிரினஸ் அதிகமா இருக்கும். தூங்குறாங்கன்னு நினைச்சு நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பா இருக்கும். ஏன்னா தலை சார்ந்த விஷயங்களும் சரி, அடிவயிறு சார்ந்த நரம்பு மண்டலங்கள் அதிக பாதிக்கப்படும். ஓகே மேம், ஃபாரின் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கு சாதகமா இருக்குமா? கண்டிப்பா உத்தியோகம் சார்ந்து வெளிநாடு போவாங்க, அந்த மாதிரியான யோகங்கள் அதிகமா இருக்கு. ஓகே மேம், இப்போ 60 வயதுக்கு மேல இருக்க முதியவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்? கண்டிப்பா பென்ஷன் பணங்கள் கொஞ்சம் லேட்டா வரும். இல்ல
பையன் கிட்ட இருந்து வர வேண்டிய பணம், அந்த மாதிரி விஷயங்கள் சரியான ஒரு செலவுக்கு காத்துட்டு இருக்கும். எப்பவுமே இந்த 60 வயசுல இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவல் என்னன்னா, வந்த பணத்துல மெடிக்கல்ஸ் என்னென்ன மருந்து வாங்கிக்கணுமோ அதை ஃபர்ஸ்ட் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் பேரனுக்கு கொடுங்க, பேத்திக்கு கொடுங்க, பையனுக்கு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா மெடிக்கல் கிட்டு 60லேருந்து 95 வயசு இருக்கக்கூடியவங்க அவங்களோட மருந்துகள் கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாத அது ஏன்னா அதெல்லாம் இப்ப தடைப்படுறதுனால தான் கொஞ்சம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட தொந்தரவோ இல்லைன்னா திடீர்னு கிரினஸோ கண்டிப்பா ஏற்படும். அந்த நேரத்துக்கு அந்த மாத்திரை இல்லைன்னா பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகே மேம். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய கடவுள் யாரு, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோவில். அது சிவனுடைய புண்ணிய ஸ்தலங்களா இருந்தாலும் சரி, இல்லைங்க இந்த கோயில் 1000 வருஷம் பழசுங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, ரொம்ப பழமை வாய்ந்ததா இருக்கணும். அந்த கோவில்ல போயிட்டு இவங்க தீபம் அகல்ல தீபம் ஏற்றி கர்ப்பப்பைக்கு கருவறைக்கு தானம் கொடுக்கணும். அது காலையில 6 மணிக்கு போனீங்கன்னா ஐயருங்க வாங்கிப்பாங்க. மத்தியானம் சாயங்காலம் போனா வாங்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யலாம், எனக்கு வேலை முடிஞ்சுதான் போகணும் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டரோ இல்லை 1/4 லிட்டரோ எண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுத்து உள்ள கருவறையில ஊத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சிவன் முன்னாடி கண்டிப்பா சிவன் சொல்லும் போதே தியானம் தான். அங்க கண்டிப்பா ஒரு 12 நிமிஷம் மௌனமா உட்கார்ந்து தியானம். குழந்தைங்களா இருக்காங்கன்னா கை கால் அசைக்காம ஒரு 12 நிமிஷம் சைலண்டா இருப்பா அப்படின்னு சொல்லி இருக்க வச்சுட்டு கூட்டிட்டு போறது ரொம்ப சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம். இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன, வர்ணம் என்ன? அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் எண், அதிர்ஷ்ட வண்ணம் சொல்லும்போது சிவப்பு. ஓகே மேம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.